Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding cell cycle and cell division. Cell cycle and cell division சின்ன கிளாஸ்ல படிச்சேன். அதோட continuation கொஞ்சம் நிறைய இருக்கும். Cell division நம்ம பார்த்திருப்போம். Cell cycle பத்தி நம்மளுக்கு தெரியல. Amitosis and mitosis and meiosis are the three types of cell division reported in organisms. Amitosis or direct cell division or நேரடி cell பிரிதல். Mitosis or indirect cell division or மறைமுக செல் பிரிதல். Meiosis or reduction cell division குன்றல் பகுப்பு அப்படின்னு மூணு பத்தி நம்ம படிச்சிருக்கோம். Amitotic cell division takes place in lower organisms or lower plants in animals. தாழ்நிலை உயிரினங்களிலே amitosis செல் பிரிதலானது நடைபெறும். Mitotic cell division takes place in the somatic cells of the bodies that are responsible for growth in organisms. Mitotic cell பிரிதல் என்பது உடல செல்களிலே நடைபெறும் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். Meiosis is said to be the reduction cell division because in the end of meiosis the chromosome number is reduced to half. Meiosis என்பது குன்றல் பகுப்பு என்று அழைக்கப்படும். இதன் இறுதியில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். And this meiotic cell division takes place in the reproductive cells like androgen, gynoecium, testis, and ovary. இனப்பெருக்க உறுப்புகளாகிய மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம், விந்தகம், அண்டகம் போன்றவற்றில் அந்த மியோசிஸ் நடக்கும். அப்ப பாடி செல்லில் நடந்தால் மைட்டோசிஸ், உடல செல்களில் நடைபெறுவது மைட்டோசிஸ். Reproductive cells, இனப்பெருக்க செல்களில் நடைபெறுவது மியோசிஸ். In the end of amitosis and mitosis, two daughter cells are formed and daughter cells are identical in nature. Amitosis cell பிரிதலிலும் mitosis cell பிரிதலின் இறுதியில் தோன்றக்கூடிய செய் செல்கள் இரண்டு அமைப்பில் ஒத்திருக்கும். But in the end of meiosis, four daughter cells are formed and the chromosome number is reduced to half. Meiosis cell பிரிதலின் இறுதியிலே நான்கு செய் செல்கள் தோன்றும். குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். Other basis are வச்சுட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது phases of cell cycle. அதாவது cell cycle and cell divisionல introductory partல முன்னுரையில phases of cell cycle, cell சுழற்சியில் காணப்படுகின்ற படிகளை பற்றி காண இருக்கிறோம். All organisms stage their life from a single cell. உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையினை ஒரு செல்லிலிருந்து தான் துவக்குகின்றன, including human beings. நம்மளும் அவ்வாறுதான். அம்மா தொப்பாலியில நம்ம ஒரு செல்லா இருப்போம். மதரோட யூட்ரஸ்ல நம்ம ஒரே ஒரு செல்லா ஃபர்ஸ்ட் இருப்போம். அதுக்கு பேர் ஜைகோட் என்று பேர். யூட்ரஸ்ல இருக்க மாட்டோம், ஃபெலோப்பியன் டியூபோட டிப். அப்ப அம்மா தொப்பாலியில நம்ம பேரு ஜைகோட்டு, மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்டுங்கிற தத்துவம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ஜைகோட்ல கிளீவேஜ் நடந்து, பிளவி பெருகல், கேஸ்டுலேஷன் நடந்து, கேஸ்டுலா ஆக்கம் நடந்து, ஆர்கனோஜெனசிஸ் நடந்து, உறுப்புகள் உருவாகி 3.5 கிலோ வெயிட்டோட அம்மா வயத்திலேருந்து குதிச்சு 35 கிலோல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 78 கிலோ 80 கிலோ வெயிட் வரையும் மாறி இருக்கும். இந்த growth இருக்கு பாருங்கள, அது எல்லாம் ஒரே ஒரு செல்லுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எதுல? சைகோட். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல ஒரே ஒரு செல்லு தான் இருப்பான். Multicellular organism, பல செல் உயிரிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் everything start from a single cell. Characteristics of cells and living organisms. எல்லா செல்லும், எல்லா ஆர்கானிசத்துக்கும் ரெண்டு உண்டு. One is growth, another is reproduction. வளர்ச்சி ஒன்று, இனப்பெருக்கம் உண்டு. நான் வளர்கிறேன் மம்மி அப்படி நம்மளும் வளரும், விலங்குகளும் வளரும், தாவரமும் வளரும். And we all have the reproductive capacity, ability to produce new organisms. நம்ம அனைவரும் புதிய உயிரினங்களை உருவாக்கக்கூடிய திறனை பெற்றிருப்போம். அப்ப cycles of growth, இது தொடர்ச்சியா நடந்துடும். Cycles of growth and divisions allow a single cell to form a structure of millions of cells. தொடர்ச்சியாக செல் பிரிதலும் செல் வளர்ச்சியும் நடைபெற்று ஒரு செல்லிலிருந்து பல மில்லியன் செல்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயிரினமானது ஒரு பெரிய உயிரினமானது. சின்ன எறும்பு குட்டியிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய யானைக்குட்டி வரையும் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. சின்ன உல்ஃபியா பிளான்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உல்ஃபியா தாவரத்திலிருந்து ஆரம்பிச்ச பிளான்ட்ல இருந்து சிக்கோயா செம்பர்வெரன்ஸ் வரையும் வருது உங்களுக்கு.
சோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. இதுக்கு ரெண்டு தான். ஒன்னு சைக்கிள், செல் சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். அப்புறம் செல் growth வளர்ச்சி நடந்துட்டே இருக்கும். ஓகேயா? இது நமக்கு தெரிஞ்சு. இதுல பாக்குறப்ப during cell division நடக்கிறப்ப என்ன நடக்கிறது? ரெண்டு ப்ராசஸ். One is replication of DNA or doubling of DNA or duplication of DNA. DNA ரெட்டிப்படைதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று நடக்கிறது. Second is cell growth, cell வளர்ச்சியானது நடக்கிறது. If the protoplasmic content of the cell is increased, we are calling it as cell enlargement, cell growth. உள்ளே புரோட்டோபிளாசத்தின் அளவு அதிகரித்தல், அது வளர்ச்சி அடைதல், முதிர்ச்சி அடைதல் எல்லாம் வரப்பதான் நம்ம செல் growthன்னு சொல்லுவோம். growthல 3 சொல்லுவோம். division, enlargement and differentiation. செல் பிரிதல், செல் பெரிதாதல், செல் வேறுபாடுதல் என்று நடைபெற்று ஒரு பெரிய ஆர்கானிசமா மாறும். அப்ப செல் growthங்கிறது வெறும் செல் டிவிஷன் மட்டும் கிடையாது. செல் டிவைட் ஆகும், பிரிய வேண்டும். புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் should be increased, புரோட்டோபிளாசத்தின் அளவானது அதிகரிக்க வேண்டும். அதோடு முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா finally it should be differentiated into various tissues, பல்வேறுபட்ட திசுக்களாக மாற வேண்டும். இதெல்லாம் நடந்தால்தான் இந்த ஆர்கானிசம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஓகேயா? டியர் குட்டீஸ், now we come to cell cycle. இப்ப செல் சுழற்சிக்கு வருவோம். The interphase and the mitotic phase collectively known as cell cycle. இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர செல் சுழற்சி என்று அழைப்பார்கள். இதுக்கு உங்களுக்கு ஒரு புக்ல ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. The sequence of events by which a cell duplicates its genome, synthesis of other constituents of the cell, and eventually divides into 2 daughter cells. The sequence of events by which a cell duplicates its genome. இந்த நிகழ்வின் மூலமாக, ஒரு தொடர்ச்சியான நிகழ்வின் மூலமாக ஒரு செல்லானது தன்னுடைய ஜீனோமை ரெட்டிப்படைய செய்யும். duplicates its genome, ஜீனோமை ரெட்டிப்படைய செய்யும். synthesis of other constituents of the cell, செல்லில் காணப்படுகின்ற பிற உறுப்புகளும் ரெட்டிப்படையும். and eventually divides into 2 daughter cells. இறுதியிலே ஒரு செல்லில் இருந்து 2 செல்கள் உருவாகும். இதுல நம்மளுக்கு என்னன்னா இந்த டேர்ம் வேணும். A cell duplicates its genome. செல்லானது தன்னுடைய ஜீனோமை ரெட்டிப்படைய செய்யும். What is genome? DNA that resides in a cell is said to be genome. ஒரு செல்லிலே காணப்படுகின்ற டிஎன்ஏவின் அளவினைத்தான் நாம் ஜீனோம் என அழைக்கிறோம். அது சொமாட்டிக் செல்லா இருக்கலாம், கேமெட்டிக் செல்லா இருக்கலாம், உடல செல்லாக இருக்கலாம், இன செல்லாக இருக்கலாம். ஓகே, இதுதான் டெஃபினிஷன். So DNA that resides in a cell, either a somatic cell or a gametic cell, is said to be genome. உடல செல்லிலோ அல்லது இன செல்லிலோ காணப்படுகின்ற டிஎன்ஏவின் மொத்த அளவினைத்தான் ஜீனோம் என அழைக்கிறோம். அப்ப நம்மளோட பாடி செல் டிவைட் ஆகிற சமயத்துல, உடல செல்லானது ரெட்டிப்படைகின்ற சமயத்தில் அது உள்ள இருக்க டிஎன்ஏ should be doubled first. அதன் உட்புறத்தை காணப்படுகின்ற டிஎன்ஏவானது முதலில் ரெட்டிப்படைய வேண்டும். அது ஃபர்ஸ்ட். அப்ப டிஎன்ஏ மட்டும் ரெட்டிப்படைஞ்சால் போராது. all the cell organelle should be doubled. செல் உறுப்புகளும் ரெட்டிப்படைய வேண்டும். the protein should be doubled. புரதமானது ரெட்டிப்படைய வேண்டும். அப்ப செல் சைக்கிள் பொழுது டிஎன்ஏ டபுள் ஆகிறது. செல் சுழற்சியின் பொழுது டிஎன்ஏ டபுள் ரெட்டிப்படைகிறது. செல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் டபுள், செல் உட்புறத்தை காணப்படுகின்ற அனைத்தும் ரெட்டிப்படைகிறது. finally we get 2 daughter cells. இறுதியிலே 2 சேய் செல்கள் உருவாகின்றன. இது மைட்டோசிஸ் இருந்தா 2 வருவா, மியோசிஸ் இருந்தா 4 daughter cells, 4 செல்கள் உருவாவார்கள். இதுல செல் growth அப்படிங்கிறது இட்ஸ் a continuous process. செல்லின் வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா DNA replication takes place only during one specific phase. ஆனால் டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும்தான் நடைபெறும். அதுக்கு தான் இன்டர்ஃபேஸ். The resting phase of a cell or a phase between 2 successive mitotic cell division is said to be interphase. ஒரு செல்லின் ஓய்வு நிலை
அல்லது இரண்டு அடுத்தடுத்த செல் பிரிதலுக்கு இடைப்பட்ட ஒரு நிலையினைத்தான் நாம் இடைநிலை என அழைக்கிறோம். The resting phase of a cell or a phase between two successive cell division. அடுத்தடுத்த இரண்டு செல் பிரிதலுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை அல்லது செல்லின் ஓய்வு நிலையினை நாம் இடைநிலை என அழைக்கிறோம். அந்த இடைநிலையும் மைட்டோட்டிக் நிலையும் ஒன்னா சேர்த்துதான் செல் சைக்கிள் சொல்லுவோம். The interphase in the mitotic phase collectively known as the cell cycle. இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர நாம் செல் சுழற்சி என அழைக்கிறோம். நம்மள பொறுத்தவரையும் ஒரு செல் டபுளா இருந்து பாருங்க, அதுக்கு 24 மணி நேரம். So in human, in Homo sapien, the doubling or cell cycle takes place in 24 hours. And the 24 hours, 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் இன்டர்ஃபேஸ் நடக்கும். நம்ம இதுவரைக்கும் சின்ன கிளாஸ்ல எது நிறைய நடக்கிறதோ அதை பத்தி படிக்கல, எது கொஞ்சோண்டு நேரம் நடக்கிறதோ அதை பத்தி தான் படிச்சோம். Mitotic phase takes place only whenever the remaining 23 hours the interphase takes place. மொத்தமுள்ள 24 மணி நேரத்திலே மனிதர்களில் 23 மணி நேரம் இந்த இடைநிலை நடைபெறும். ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் மைட்டோட்டிக் நிலை, ப்ரோ மெட்டா அனா அண்ட் டெலஃபேஸ், ப்ரோ நிலை மெட்டா நிலை அனா நிலை டெலோ நிலை. இந்த இன்டர்ஃபேஸ் தான் நீங்க பார்க்க போறோம். மைட்டோசிஸ் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அந்த மைட்டோட்டிக் ஃபேஸ் எடுத்துட்டோம்னா 1 hour தான் சொன்னேன் நம்மளை பொறுத்தவரை. அதே மாதிரி ஈஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல் சைக்கிள் நடக்கக்கூடிய டைம் எடுத்துட்டேன்னா 90 minutes. ஈஸ்ட்ல எடுத்துட்டோம்னா 90 minutes நடக்கும். மாதிரி ஈக்குவலையில 20 to 40 minutes. ஈக்குவலையில ஒரு 20 to 40 minutes உள்ள நடக்கும். அப்ப இந்த ஈஸ்ட் மட்டும் மறந்துடாதீங்க, 90 minutes அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவலா இந்த டபுளிங் டைம் இஸ் 40 minutes. It may fluctuate in 21, 22 like that. So 20 to 40 வச்சுக்கலாம். இங்க நம்மளுக்கு இது ரெண்டும் தான் NCERT கொடுத்திருக்கோம். Human beings, the doubling time is 24 hours. In yeast, the doubling time is 90 minutes cell cycle. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல ரொம்ப ஈஸியானது சொல்லிருக்கேன். மைட்டோட்டிக் ஃபேஸ்ல ரெண்டு முக்கியமான சமாச்சாரம் நடக்கும். One is the division of the nucleus, karyokinesis. Another is the division of the cytoplasm, cytokinesis. உட்கரு பிரிதல், karyokinesis என்ற நிகழ்வு. சைட்டோபிளாசம் பிரிதல், cytokinesis என்ற நிகழ்வும் இங்க நடைபெறுகிறது. Karyon means nucleus. Division of nucleus, karyokinesis. உட்கரு பிரிதல், karyokinesis என்று அழைக்கப்படும். Division of cytoplasm is cytokinesis. Cytoplasm பிரிதல், cytokinesis என்று அழைக்கப்படும். இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. G1 phase or gap 1 phase or pre-DNA synthetic phase. G1 நிலை அல்லது 2 நிலைகள் gap 1 நிலை அல்லது DNA உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை. Second is the S phase, the synthetic phase. Replication of DNA takes place. DNA ரெட்டிப்படையக்கூடிய நிலை, the synthetic phase. Third is G2 phase, the post-DNA synthetic phase. DNA ரெட்டிப்படைதலுக்கு பின்னர் வரக்கூடிய நிலை. G1 pre-DNA synthetic phase, DNA உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை. S phase, the synthetic phase, DNA that is உற்பத்தியாகக்கூடிய ரெட்டிப்படையக்கூடிய நிலை. G2 phase, the post-DNA synthetic phase, DNA உற்பத்திக்கு பின் உள்ள நிலை. இந்த G1 ஒழுங்கா நடந்தால்தான் S க்கு போகும், S ஒழுங்கா நடந்தால்தான் G2க்கு போகும். ஓகேயா? அது ரெண்டும், இந்த G1 ஒழுங்கா நடக்கல, S ஒழுங்கா நடக்கல அப்படின்னா இந்த ஃபேஸ்ல இருந்து அது எக்ஸிட் ஆயிடும். இந்த G1 ஒண்ணா நடக்கல, ஒழுங்கா நடக்கல, இட்ஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னா என்ன ஆகும்னா it go to the quiescent state or G0 state. அப்ப G0 state அப்படின்னா G0 நிலை என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா the cell is metabolically active but doesn't undergo cell division. அது வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளில் ஈடுபடும், ஆனால் செல் பிரிதலில் மட்டும் ஈடுபடாது. ஏன் அப்புறம் அதே மாதிரி S ஒழுங்கா நடக்கல அப்படின்னா it goes to the G0 phase. அப்போ ஒழுங்காக நடைபெற்றது என்றால் இந்த G0 என்று அழைக்கப்படுகின்ற quiescent state என்று அழைக்கப்படுகின்ற செல் பிரிதலிலிருந்து செல் பிரிதலை நிறுத்திவிடக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லாது.
இது நடக்கலைன்னா தான் it goes to the G0 phase. அல்லது இந்த G1 ஒழுங்காக நடைபெறவில்லை என்றாலோ ஒழுங்காக நடைபெறவில்லை என்றாலோ செல் G0 என்று அழைக்கப்படுகின்ற குயிசன்ட் நிலைக்கு செல்லும். அந்த நிலை குயிசன்ட் ஸ்டேட் அப்படின்னா இட் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல் டிவிஷன். அதாவது வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் அனைத்திலும் ஈடுபடும், செல் பிரிதலில் மட்டும் ஈடுபடாது. ஓகேயா? இதை நோட் பண்ணிக்கோங்க. Then I come to the next. Dear குட்டீஸ், வணக்கம். இப்ப செல் சைக்கிள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்டர்ஃபேஸ்ல G1 S G2 phase, G1 நிலை, S நிலை, G2 நிலை. The pre-DNA synthetic phase, the DNA synthetic phase, the post-DNA synthetic phase. DNA உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை, DNA உற்பத்தி நிலை, DNA உற்பத்திக்கு பின்னுள்ள நிலை. இது ஒவ்வொன்றை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அப்ப உங்க புக்ல கம்ப்ளீட்டா தரல, கொஞ்சோண்டு கொடுத்துருக்கான் NCERT-ல. அதை சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன். G1 phase, the interval between mitosis and initiation of DNA replication. அதாவது மைட்டோடிக் செல் டிவிஷன் இருக்கு பாருங்கல்ல, அதுக்கும் DNA ரெப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைய G1 நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. DNA ரெட்டிப்படைவதற்கும் மைட்டோடிக் செல் டிவிஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலை. The interval between mitosis and the initiation of DNA replication. DNA replication ஆரம்பமாவது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூட நிலை சொல்லுவாங்க. இதுல என்ன முக்கியம், மெட்டபாலிக்கலி இது அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பட் டஸ் நாட் ரெப்ளிகேட். இந்த நிலையின் பொழுது செல்லானது அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளில் ஈடுபடும், ரெட்டிப்படையாது. ஆனா அந்த G1 நிலையில என்ன நடக்கும் புக்ல தரல. ஆக்சுவலி G1 நிலையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு DNA ரெண்டானுன்னா it needs some enzymes and substrate. For the replication of DNA during S phase, it needs some enzymes and substrate. ஒரு DNA-வானது இரண்டு DNA-வாக ரெட்டிப்படைய வேண்டும் என்றால் அதற்காக சில தளப்பொருட்களும் நொதிகளும் தேவை. Substrates and the enzymes. Substrate என்ன அப்படின்னா RNA primer molecule. DATP, DGTP, DTTP, DCTP, deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate. Enzymes, helicase, topoisomerase, DNA polymerases, DNA ligases. இது மாதிரி enzymes வேணும். அப்போ ஒரு DNA ரெண்டு DNA-வா இந்த சிந்தட்டிக் ஃபேஸ்ல மாறும். DNA உற்பத்தியாக நிலையின் பொழுது ஒரு DNA தன்னை போன்ற மற்றொரு DNA-வை உருவாக்கும். அப்போ ஒன்னு ரெண்டானோம்னா அதுக்கு சில என்சைம்ஸ் வேணும், சப்ஸ்ட்ரேட்ஸ் வேணும். அது ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு தான் G1 நிலை. During S phase, replication of DNA takes place. S நிலையின் பொழுது DNA-வானது ரெட்டிப்படையும். It has got the ability to produce its exact replica. தன்னை போன்ற ஒரு மற்றொரு DNA-வினை ஒத்த அமைப்புள்ள DNA-வினை உருவாக்கும் திறன் அது இங்க நடைபெறும். எப்படி? With the help of enzymes and substrate formed during G1 phase. இந்த G1 நிலையில ஃபார்ம் ஆன என்சைமையும் சப்ஸ்ட்ரேட்டையும் வச்சுண்டு with the help of enzymes and substrate during S phase DNA undergo replication. G1 நிலையின் பொழுது தோன்றிய நொதிகளின் துணை கொண்டும் தளப்பொருட்களின் துணை கொண்டும் ஒரு DNA-வானது தன்னை போன்று மற்றொரு எக்ஸாக்ட் ரெப்ளிகா மற்றொரு DNA-வினை உருவாக்கும். 2C becomes 4C. The amount of DNA per cell doubles. இங்க C அப்படிங்கிறது என்னன்னா the amount of DNA present in the haploid cell. ஒரு மய நிலையில் உள்ள செல்லில் காணப்படுகின்ற DNA-வின் அளவிற்கு ஒரு C பேர். இது பாடி செல்லுல தானே நடக்கிறது, சோமாட்டிக் செல். அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா the amount of DNA-ங்கிறது டிப்ளாய்டு செல், அதுக்கு 2C பேர். அப்ப ஹாப்ளாய்டு செல் ஒருமைய நிலையில் உள்ள செல்லுல எவ்வளவு DNA இருக்காலும் அதுக்கு 1C பேர். இது மைட்டோசிஸ் எங்க நடக்கும்? நம்மளோட பாடி செல்லுல நடக்கும், உடம்பு செல்லுல நடக்கும். அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கும்? DNA-ங்கிறது amount of DNA டபுள் ஆயிருக்கும், 2C. The 2C becomes 4C. அதாவது 2C DNA-வானது 4C-ஆக மாறும். The amount of DNA is doubled. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்கோ 2n number of chromosomes. மறந்துடாதீங்க chromosome number அப்படியே தான் இருக்கும். Only the DNA content is doubled in the phase.
the chromosome double ஆகாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. The DNA content alone doubled, the chromosome number is not doubled. அதாவது டிஎன்ஏவின் அளவு ரெட்டிப்படையுமே தவிர குரோமோசோம்களின் எண்ணிக்கை ரெட்டிப்படையாது. 46 becomes 92 மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சோ இது ரொம்ப முக்கியம் தான். அடுத்தது G2 phase. அப்ப G1 நிலையில என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆவா. S phase-ல அத வெச்சிண்டு DNA டபுள் ஆகும். G2 phase-ல வெறும் DNA மட்டும் டபுள் ஆனா போகாது. The cell organelle should be doubled. செல் உறுப்புகள் ரெட்டிப்படைய வேண்டும். The protein should be doubled. புரதமானது ரெட்டிப்படைய வேண்டும். உங்களுக்குள்ள இது மட்டும் கொடுத்திருக்காங்க NCERT. During G2 phase, replication of proteins takes place. புரதமானது ரெட்டிப்படையும். அது மட்டும் ரெப்ளிகேட் ஆகாது. All the cell organelles எல்லாமே டபுள் ஆயிடும். இதெல்லாம் ஒழுங்கா நடந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப G1 இருப்பாருங்களே, அது நடக்கிறப்ப ஏதாவது சரியா நடக்கல. அதாவது என்சைம் சரியா ஃபார்ம் ஆகல, சப்ஸ்ட்ரேட் சரியா ஃபார்ம் ஆகல. அப்ப இட் டசன்ட் கோ டு தி S phase. G1 நில ஒழுங்கா நடக்கலைன்னா அது எங்க போகாது? Sக்கு போகாது. It goes to the G0 phase. The quiescent state நடக்கப்படுகின்ற அங்க சொல்லி கொடுத்தேன், அந்த G0 phase போகும். அந்த G0 phase போறப்ப என்ன ஆகும்னா, G0 phaseல செல் மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும், ஆனா ரெப்ளிகேஷனுக்கு போகாது. அது மாதிரி S phase ஒழுங்கா நடக்கல அப்படின்னா எங்க போகாது? G2க்கு போகாது. சோ ஒரு ஸ்டெப் ஒழுங்கா நடந்தால்தான் it goes to the next step. Otherwise அது எக்ஸிட் ஆகி எங்க போயிடும்? G0 phase-க்கு போயிடும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உங்க புக்ல சில எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. சில செல்ஸ் எப்பயுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அடல்ட் ஹார்ட் செல்ஸ், முதிர்ச்சி அடைந்த இதய செல்களில் எப்பயுமே என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா, அதுல உனக்கு புக்ல கொடுத்துருக்கப்ப என்ன கொடுத்துருக்கா? நியூ டிவிஷன். எப்ப ஃபார்ம் ஆச்சோ அவ்வளவுதான் இருக்குமே தவிர அதுல திருப்பி செல் பெறுதல் நடைபெறுவதற்கான செல் சைக்கிள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. எந்த செல்? ஹார்ட் செல் கொடுத்துருக்கோம். பாக்கி செல் எல்லாம் எடுக்கணும்னா அதர் செல்ஸ் டிவைட்ஸ் அக்கேஷனல். பிற செல்கள் தேவை ஏற்படுகின்ற சமயத்தில் மட்டும் பிரிகை அடையும். எப்பனா இன்ஜுரி வந்தாலோ ஆர் செல் டெத் வந்தாலோ, செல்கள் இறந்து விட்டாலோ அல்லது செல்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ அப்ப என்ன நடக்கலாம்? அங்க செல் டிவிஷன். இங்க ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோயே, இங்க செல் உனக்கு பெர்மனண்டா மாறிடுது. இங்க இடத்துல பெர்மனண்டா இருக்கு. இதுல ஏதாவது செத்து போச்சுன்னா உனக்கு நியூ செல்ஸ் வரலாம். ஒரு இன்ஜுரி வந்ததுன்னா ஏதாவது புது செல் வரலாமே தவிர அதர்வைஸ் உங்களுக்கு செல் டிவிஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மறந்துடாதீங்க, in animals mitotic cell division takes place only in the somatic cells. விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த செல் சைக்கிள் மைட்டோசிஸ், that is interphase and mitotic phase, அது ரெண்டும் எங்க நடக்கும்னா பாடி செல்லுல நடக்கும். டிப்ளாய்டு செல்ஸ், இருமய நிலையில் உள்ள செல்களில் நடக்கும். ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்கு. மேல் ஹனி பீஸ், ஆண் தேனி பூச்சிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் mitotic cell division takes place in the haploid cells. அதாவது ஆண் தேனீக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய ஒருமைய செல்களிலே மைட்டோட்டிக் செல் பெறுதலாக நடைபெறும். உனக்கே தெரியும், மேல் ஹனி பீஸ்